அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சித்ரா பௌர்ணமியின் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பதிவு பார்க்க போகிறோங்க. சித்ரா பௌர்ணமி இறை சக்திகள் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த பிரபஞ்சத்துடைய சக்திகளும் நமக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகமும் எல்லாமே நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரத்தில் முழு பௌர்ணமியை பார்த்து நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலும் அது நமக்கு அப்படியே நடத்தி தருங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பால்கனி இல்லாட்டி மொட்டை மாடியில் எங்கே நிலா தெரியுதோ அந்த இடத்துல ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு மனசார நம்ம சொல்லுகின்ற முறையில் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். இதற்கு பூஜைகள் கிடையாது, மந்திரங்கள் கிடையாது, எந்த விதமான வழிபாடுகளும் கிடையாது. நிறைய பேருக்கு இது மாதிரி முக்கியமான நிகழ்வுகள், இந்த ஆன்மீகத்துக்கான அந்த விசேஷ நாட்களில் பெண்களுக்கு இப்படி பீரியட்ஸ் ஆகிடுச்சு, நாங்கள் கோவிலுக்கு போக முடியல, வீட்டில் பூஜைகள் விளக்கெல்லாம் ஏற்ற முடியலன்னு சின்னதான ஒரு வருத்தங்கள் கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க கூட இந்த ஒரு மெத்தடை நம்ம யார் வேணாலுமே எந்தவித தீட்டுக்கள், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாதுங்க. இன்றைக்கி நைட்டு மட்டும் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சு நம்ம சொல்லுகின்ற மெத்தடில் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் தான் இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது பவர்ஃபுல்லான ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுங்க. இதை நம்ம பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய அந்த நேர்மறையான ஆற்றல்கள், அந்த ஒளி வீச்சுக்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தரும் சொல்லப்படுது. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ராத்திரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம். இதற்கு முன்னாடி நமக்கு உங்களுக்கு கோவிலுக்கெல்லாம் நிறைய பேர் இன்றைக்கி போவோம். கோவில் வழிபாடுகள்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ராத்திரி மட்டும் நம்ம வீடுகளில் நம்ம ராத்திரி டிஃபன் சாப்பிடுவோம் பார்த்திங்களா. நிறைய இடத்துல சித்ரா பௌர்ணமியில் கோவிலில் உட்காந்து அப்படி நம்ம கோவில் அந்த ஆற்றங்கரை குளத்தங்கரையெல்லாம் உட்காந்து ராத்திரி அந்த சித்ரானம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் இப்போ இருக்க சிட்டி லைஃப்பில் அப்படியெல்லாம் உட்காந்துலாம் சாப்பிட முடியாது. அப்படிப்பட்டவங்க கூட இந்த சித்ரா பௌர்ணமியுடைய அந்த ஒளிக்கற்றைகள் நம்ம மேலே அதை விழுந்தாலே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸு, நமக்கு ஒரு நேர்மறையான ஆற்றல்கள் கிடைக்கும்னு நம்பப்படுது. அதனால தான் அந்த ராத்திரி நம்ம அந்த ஒளிக்கற்றை படக்கூடிய இடத்துல உட்காந்து ராத்திரி சாப்பிட்றது, குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷமாக பேசுறது, அப்படி ஒரு அரை மணி நேரம் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். மொட்டை மாடியில் நீங்கள் இருந்து பாருங்களேன். நிச்சயமாக இந்த ஒரு சின்னதான ஒரு பழக்கம் ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து இப்படி மொட்டை மாடியில் உட்காந்து இப்படி சாப்பிடுகின்ற பழக்கத்தை கொண்டு பாருங்கள். இது பசங்களுக்கும் நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும். அதே நேரம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கும் நம்ம குடும்பத்துக்குமே கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நைட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வகையில் ராத்திரி நீங்கள் சாப்பாடெல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு மெத்தடு, ஒரே ஒரு கண்ணாடி டம்ளரில் குடிக்கிற தண்ணி அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அந்த தண்ணிக்கு முன்னாடி நீங்கள் ஒரு துணி போட்டு கூட நீங்கள் உட்காரலாம். எங்கே பௌர்ணமி நிலா தெரியுதோ அந்த இடத்துல நல்லா ஆத்மார்த்தமாக உட்காந்து, இல்லை உட்கார முடியுங்கிறவங்க உட்காந்துக்கோங்க. இப்படி முடியாதவங்க நின்றுட்டு கூட அந்த தண்ணியை கையில் வச்சுட்டு நம்ம கூடிய அந்த அந்த பௌர்ணமியை நல்ல மனசார நீங்கள் பார்த்து வேண்டிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுமோ, ஒரு பணப்பிரச்சனைக்காக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது நல்ல ஒரு வேலைக்காக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம எழுதியிருக்கோம், பசங்க எழுதியிருப்பாங்க. அந்த நம்மளுடைய குழந்தைகள் நல்லபடியாக மார்க் எடுக்கணுங்கிற நல்ல ரிசல்ட் வரணுங்கக்கூடிய அந்த வேண்டுதலாக இருக்கலாம். சொந்த வீடு இல்லாட்டி குழந்தை பிறப்பு, இப்படி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ், ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கணுன்ற வேண்டியிருப்போம் பார்த்திங்களா. அந்த ஒரு விஷயத்தை நடந்து முடிஞ்ச மாதிரி மனசுக்குள்ளே அப்படியே நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல ஒரு பணக்காரவங்களாயிட்டீங்க, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சு, நல்ல வருமானம் வருது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு அப்படி நீங்கள் நினச்சிட்டு உங்களுக்கு அந்த பணம் கிடைத்து விட்டது, எவ்வளோ தொகையோ ஒரு 5 லட்சம் வச்சுக்கோங்களேன், ஒரு 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் மார்க் உங்களுக்கு ஒரு 450க்கு மேலே ஒரு 500க்கு இப்படி ஒரு மார்க் எடுக்கணும்னா 450 மார்க் நமக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு அது மாதிரியான ஒரு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இப்படி உங்களுக்கு என்ன விஷயங்களோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம நினச்சிட்டு கையில் டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு அந்த நிலவை பார்த்து ஆத்மார்த்தமாக நல்லா வேண்டிட்டு
அந்த ஒரு டம்ளர் தண்ணியை நம்ம அப்படியே குடிச்சிடணும். இதை எல்லாருமே பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய கணவராக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்கவுங்களுக்குன்னு பசங்களுக்குன்னா இப்போ படிப்புக்கான பிரச்சனைகளாக இருக்கலாம், நம்ம ஹஸ்பண்டாக இருந்தால் அவங்களுக்கு வேலைக்காக இருக்கலாம், இப்போ நமக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அப்படி அவங்கவுங்களுக்கு என்ன இருக்கோ அந்த ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு அந்த தண்ணியை கையோடு குடிச்சிடணும். எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அந்த தண்ணி மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். பாக்கி இருக்க தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த தண்ணி வந்து நல்ல எந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோமோ அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் நம்ம அதை அப்படியே உள்வாங்கும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால தான் நம்ம மனசில் என்ன நினச்சோமோ அந்த விஷயத்தை அதை அப்படியே பிரபஞ்சத்துக்கூட நம்ம கூட கனெக்ட் ஆகி அந்த விஷயத்தை சீக்கிரமாக நடத்தி தருவதற்கான எல்லா சான்ஸும் வழிகளும் நமக்கு இந்த நேரமும் பிரபஞ்சமும் கொடுக்கும். இதுதாங்க அற்புதமான வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு. அதனால் இன்றைக்கி ராத்திரி நீங்கள் இந்த ஒரு எளிமையான ஒரு மெத்தடு, ஏன்னா மற்ற பௌர்ணமிகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமி நாட்களில் இன்றைக்கி இரவு மட்டும் இது மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நடந்தே தரும். இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது. இதுவும் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு மெத்தடு தான். ஒரே ஒரு டம்ளர் இல்லாத நம்முடைய ஊறுகாய் பாட்டில் எடுத்துக்கலாம், ஜாம் பாட்டில் எடுத்துக்கலாம். அதாவது மூடி போட்ட ஒரு கண்ணாடி பாட்டில் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏதாவது தட்டி உடையாத மாதிரி அப்படி ஒரு உங்களுடைய மொட்டை மாடியில் உங்கள் அந்த கண்ணாடி பாட்டில் உங்கள் கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அந்த விஷயத்தை நல்லா மனசார வேண்டிட்டு அந்த தண்ணியை அப்படியே உங்களுடைய மொட்டை மாடியில் நீங்கள் ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இன்றைக்கி ராத்திரி முழுக்க அந்த தண்ணியானது நமக்கு அங்கேயே இருக்கட்டும். நீங்கள் அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு ஏந்திரிச்ச கையோட அந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு, ஏன்னா அந்த தண்ணிக்குள்ளே நம்முடைய அந்த எல்லா அந்த ஒளிர்வீச்சுகளும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நமக்கு அதில் இறங்கியிருக்கும். அந்த தண்ணியை காலையில் எந்திரிச்சோன்னு நம்ம குழந்தைங்க மேலே, வீட்டில் இருக்கவங்க எல்லார் மேலேயும் நம்முடைய தண்ணி ஒரு புனித நீர் எப்படி தெளிப்போம், அந்த கோவிலோட தீர்த்தம் அதே மாதிரி ஃபுல்லாக தெளிச்சிட்டு பாக்கி இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம குளிக்கக்கூடிய இந்த பக்கெட் தண்ணீரில் அப்படியே கலந்து குளிச்சிருங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட். இந்த தண்ணி இப்படி நம்ம வந்து கிளென்சிங் பண்ணி நம்ம பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நமக்கு நிறைய ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. ஏதாவது ஒரு தடைகள் முட்டுக்கட்டைகள் இருந்தால் கூட அதெல்லாம் பிரேக் ஆகி நமக்கு எல்லா விஷயங்களுமே நம்ம நினச்ச மாதிரி நடக்கிறது. இது எல்லாமே இந்த தண்ணியை மூலமாகவே கிடைக்கும். அதனால் எவ்வளவுக்களவோ ஆன்மீகத்தில் நம்ம வந்து சொல்கிறோமோ அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ஒரு தண்ணி மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணுறப்ப நிச்சயமாக இந்த பௌர்ணமி தண்ணீர் பரிகாரமானது நம்ம என்ன கேட்டாலுமே நமக்கு நடத்தி கொடுக்கும். கேட்டது கிடைக்கும். நம்ம நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடந்தே தீருங்க. நிச்சயமாக இந்த சித்ரா பௌர்ணமியுடைய இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பிரபஞ்சத்துக்கு நன்றி, தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பதிவிடுங்க. பிரபஞ்சம் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை, ஆசைகளை நிச்சயம் நடத்தியே தீருங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.